ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு நம்ம இயர்ரிங்ஸ், நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுக்கு அக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்ஸில் வச்சுருப்போம். சில டைம் அப்படி போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கிராஃப்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு 26x26 சென்டிமீட்டரில் 2 பீஸ் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு நார்மலாக க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுக்காக நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது க்ளூகன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12x38 சென்டிமீட்டருக்கு ஒரு 3 ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இது 3லேருந்து நம்ம 4 இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு சைடு மட்டும் பேங்கிள்ஸ்க்காக செட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு சைடு நம்ம ரிங்ஸ்க்காக செட் பண்ண போகிறோம். அதனால் நான் 3 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இது 8x28 சென்டிமீட்டரில் நான் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பேங்கிள் செட்டப்புக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் சைட்லேயும் நம்ம கவர் பண்ணிடலாம். இது கரெக்டாக 8 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த கார்னரில் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம பேங்கிள் செட்டப்புக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை பேம்பூ ஸ்டிக், நம்ம நிறையா ஏதாவது ஸ்டிக் இருந்தால் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்டிக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம A4 ஷீட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இயர்ரிங்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சு, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இயர்ரிங்ஸை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். A4 கலர் ஷீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹோல்ஸ் எல்லாம் அதில் பஞ்ச் பண்ணும்போது தெரியும். ஸோ ஃபோம் ஷீட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த சைடு நம்ம A4 கலர் ஷீட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் கூட நம்ம இந்த சைடெலாம் பண்ணிடலாம். இதில் ஃபுல்லாக நம்ம பேங்கிள் தான் செட்டப் பண்ண போகிறோம். அதனால் பெயிண்டிங்கோ இல்லை A4 கலர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்கரேட்டிங்க்கு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் அந்த மாதிரி நம்ம எதனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் ஆப்ஷன் தான். இந்த செட்டப் நம்ம பேங்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கேச்சர் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணாத நம்ம பென் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா கூட அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பேங்கிளும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கேச்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது எதனாலும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம இயர்ரிங்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போது நம்மளுக்கு ரொம்ப அவசரமாக நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். கேச்சரும் கூட இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம நெயில் பாலிஷ், நம்ம பிண்டீஸ், நம்ம குங்குமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அண்ட் அதெல்லாம் நம்ம ரிங்ஸ் எல்லாம் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். இது நான் கவர் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம லேமினேட் பண்ணுற ஷீட்டை இதில் பஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இயர்ரிங்ஸையும் ஃபுல்லத்தையும் ஹுக் பண்ணிடலாம். ஹுக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, பஞ்ச் பண்ணுற மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்டிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். Until then, bye from Reks View.